வணக்கம் நண்பர்களே. நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற இடம் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். We are going to explore Zurich Ultiberg Mountain View. அதைத்தான் நாங்கள் இப்போ என்ஜாய் பண்ண போகிறோம். ரீஃப்ரெஷ் ஆகிற ஒரு ஃபீலுக்கு நாங்கள் இந்த உல்டிபேர்க் மவுண்டனுக்கு போகலாம். அதுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு நீங்கள் ஒரு வேலை செய்யணும். நீங்கள் இதில் இந்த காட்டுப்பகுதிகளால் போகணும். ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு ட்ரெயின் அந்த கடைசி என்ட்ரன்ஸ் வரையும் போகாது. அப்படி என்று சொல்லி சொன்னால் என்ன செய்யணும், நீங்கள் நடக்கணும். நடக்கிறது எப்பவும் உடலுக்கு நல்லது. அந்த ஒரு சின்ன அட்வைஸோடு இந்த வீடியோவை நாங்கள் பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்கள் பார்க்குற இடம் என்னென்னு சொல்லி சொன்னால் உல்டிபேர்க் இல்லை வந்து இந்த ரெயின் வந்து இறங்கும் S10. நீங்கள் சூரிக் ஹாப்பானோஃப்ன்றது சூரிக் மெயின் ஸ்டேஷனில் S10 எடுத்தீங்கன்னா அந்த ட்ரெயின் கடைசியாக வந்து நிற்கிற இடம் உல்டிபேர்க். இந்த இடத்துல நீங்கள் இறங்கினா பிறகு நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நடக்கணும். அதுவும் மவுண்டனில் அப்படி ஏறுற மாதிரியான ஒரு பாதையில் நீங்கள் நடக்கணும். அப்படி நடந்து தான் இந்த இடத்தை அடைவீங்கள். இந்த இடத்தை அடைஞ்சோடனே அப்படி அந்த டிவி ரேடியோ டவர் இருக்குமோ அப்படி உயரமான படிக்கட்டு இருக்கும், இரும்பால் செய்தது. அதுக்கு மேலே ஏறி நீங்கள் சூரிக்கின்ற டோட்டல் வியூவையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மிகவும் அழகாக இருக்கும். ஒரு மவுண்டனுக்கு மேலே நின்று எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்தா எப்படி இருக்கு மட்டும் கண்ணை முடி ஃபீல் பண்ணி பாருங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அந்த வியூவை பார்க்குறதுக்கு நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ. இதுக்கு இந்த 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 இடையில நீங்கள் பார்க்குற விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த அந்த இடத்துக்கு போகிறதுக்கான பாதை. அதுக்கு பாதையை அலங்கரிக்கிறதுக்காக சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ பின்னு பார்த்தீங்கன்னா பேராஷூட் நிறைய பேர் இதுக்கு மேலே சுற்றி கொண்டே இருக்கும். அந்த பேராஷூட்டை தான் நீங்கள் மேலே பார்க்குறீங்க. அதில் என்னென்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் நிறைய சைக்கிள் ஓடுறாக்களும் கலந்து கொள்ளுவினோம். இதுக்கு பக்கத்தில் இருக்கிற விஷயங்கள் என்னென்னு சொன்னால், வடிவான லேம்ப்ஸ் இருக்கும், லைட்ஸ் இருக்கும். இதில் ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டல் மிகவும் ஃபேமஸ். வின்டர் டைமுக்கும் ஃபேமஸ், சம்மர் டைமுக்கும் ஃபேமஸ். வின்டர் டைமுக்கு இங்கே வந்து அந்த இடத்தை அனுபவிக்கிறதுக்காக வருவினம். அந்த பனி எப்படி கொட்டுது அதுகளை பார்க்குறதுக்காக வருவினம். சம்மர் டைமில் இங்கே வந்து சாப்பிட்டு வெளியில இருந்து சாப்பிட்றதுக்காக டூரிஸ்ட் வருவினம். இது சூரிக்கில் தவிர்க்க முடியாத ஒரு டூரிஸ்ட் ஏரியான்னு சொல்லலாம். இந்த மவுண்டனுக்கு போகிறதுக்கு நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். அதாவது இந்த மேலே ஏறுற படிக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போகிறதுக்கு டிக்கெட் தேவையில்லை. கடைசி மேலே போகிறதுக்கு, கடைசி உச்சிக்கு போகிறதுக்கு நீங்கள் டிக்கெட் எடுத்துருக்கணும். நீங்கள் டிக்கெட் எடுக்காமல் மேலே போய் பார்க்கலாது. கீழே சின்ன சின்ன கடைகளும் இருக்குது. அதில் நீங்கள் விருப்பமான சாப்பாடும் வேண்டி சாப்பிடலாம். அதில் ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா, கூடுதலாக இந்தியன், ஸ்ரீலங்கா, ஏஷியன் பீப்புள் அங்கே வர்றபடியாக அவங்க அந்த சமோசா எங்களுக்கு விருப்பப்பட்டு சொல்லி, அந்த சமோசான்றது ஒரு வேண்டிய ஒரு இதில் இருக்குது, மெனு புத்தகத்தில் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்து ஆர்டர் பண்ணலாம். இதில் சாப்பாடு ஆர்டர் பண்ணுற முன்னுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், வெரி எக்ஸ்பென்சிவ். என்னென்னு சொன்னால், இந்த இடத்துல நீங்கள் சாப்பாடை மேலே கொண்டு போகிறது கஷ்டம்ன்றபடியா. மற்றபடி இதில் என்ன கூடுதலாக ஆக்கள் வண்டி குடிக்கிறவைன்னு சொன்னால், ஐஸ்கிரீம் வண்டி குடிப்பினா, விளாட்டா ஜூஸுகள் அதுகள் வண்டி குடிப்பினா மற்ற இடத்த விட கிட்டத்தட்ட 3 மடங்கு எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஓகே, இப்போ இது நீங்கள் இப்படி பார்க்குறது மேலே. நாங்கள் இப்போ நடந்து மேலே வந்துட்டோம். மேலே இருந்து நாங்கள் இப்போ கீழே பார்க்குற வியூவை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த வியூவை பார்க்கல பயங்கர அழகாக இருக்கும். அதோடு நீங்கள் இதில் அந்த மேலே இருந்தே பார்க்கலாம் எந்தெந்த இடத்துல நாங்கள் என்னென்ன பார்த்துறாங்கன்றத மேலே இருந்து நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு கருவி ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் காசு போட்டிங்கன்னா அந்த 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 கருவியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. பைனாக்குலர் கருவி. அந்த கருவிக்குள்ளே காசை போட்டுட்டு நீங்கள் ஜூம் பண்ணி கிட்ட பார்க்கலாம் இந்த இடத்தை. நீங்கள் எந்த இடத்த பார்க்க போகிறீங்களோண்டு. இது இந்த முன்னு பார்த்தது சூரிக்கின்ற லேக் உண்டு.
அதைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதை கிட்ட பார்க்கலாம், அங்கே என்ன மாதிரி நடமாட்டம் இருக்குதோ இல்லையோன்றதை பார்க்கலாம் நீங்கள். அதுக்கெல்லாம் ஒவ்வொரு எனக்கு தெரியாது எப்படி காசு போடுறேன்ட்டு. அதை ஒருக்கா காசு போட்டால் அது கொஞ்ச நேரத்துக்கு தான் காட்டும், அதுக்கு பிறகு திருப்பி நீங்கள் காசு போடணும். இப்போ இதில் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ இப்போ நாங்களுக்கு சம்மர் டைம், ஜூன் மாதம். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு சம்மர் டைம், ஒரு மவுண்டன் வியூ, மேலே இருந்து மேலே உச்சியில் இருந்து ஒரு ஐஸ்கிரீம் குடித்தா என்ன மாதிரி இருக்கும், என்ன ஃபீல் இருக்கும் உங்களுக்கு, அதைத்தான் நீங்கள் இப்போ அனுபவிச்சு கொண்டு இருக்கிறீங்க. நான் சொல்கிற மாதிரியே நீங்களும் ஃபீல் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோவோட நீங்கள் போய் கொண்டு இருக்கலாம். அதைத்தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல வலிக்கிட்டேன். நானும் அப்படி ஒரு ஃபீல் பண்ணினபடியாக தான் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். இந்த மவுண்டன் வியூவோட சேர்த்து பீச் சைட் இருந்தால் அப்படி இருக்குமன்றதான் நீங்கள் பார்க்குறீங்க. கீழே இது என்ன சொல்கிறீங்கன்னா, அந்த கீழே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மேலே இருந்து கீழே நடந்து போகிற பாதை. இதில் 2-3 பாதைகள் இருக்குது. சுவிஸில் பார்த்தீங்களா, எல்லா இடத்துலையும் நீங்கள் நடந்து போகிறதுக்குன்ற ஒரு பாதை இருக்கும், சைக்கிள் இருக்கும், நடந்து போகிறதுக்கும் பாதை இருக்கும். இங்கே இருக்கிறார்கள் பெரும்பாலானாக்கள் உடற்பயிற்சியில் ஆர்வம் கொண்டாக்களாக இருப்பினும் அதனாலேயே அதுக்குரிய விஷயங்களை அமைச்சிருப்பாங்க. அதை சொல்கிறது வாந்தர் வேகன்ற ஒரு இந்த மொழியில் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் இப்போ நான் ஒரு 10 கிலோமீட்டர் நடக்க போகிறேன்னா அந்த 10 கிலோமீட்டர் இந்த இடத்துலேருந்து அந்த அடுத்த இடத்துக்கு போகிறதுக்காக அமைக்கப்பட்ட பாதைகள். அந்த பாதைகளில் மற்ற வெஹிக்கிள்ஸோ மற்ற விஷயங்களோ வராது. அதனால் உங்களுக்கு நீங்கள் அமைதியாக என்ஜாய் பண்ணிக்கொண்டே போகலாம். நிறைய டூரிஸ்ட் வருவாங்க, கூடுதலாக பிந்தியற நேரம் வருவாங்க. ஏன்னா சன்செட் பார்க்குறது நீங்கள் நல்லா இருக்கும் இந்த சம்மர் டைமில். விண்டர் டைமில் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் நீங்கள் வாங்கோண்டு, ஏன்னா எங்கடைய ஆக்களுக்கு இது சரி வராது இந்த குளிருக்குள்ள மேலே நின்று பார்க்குறது. பேராஷூட்டில் பறக்கிறாங்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்களே, ஏன்னா இந்த ஏரியா மவுண்டனுக்கிட்டே இருக்கிற ஏரியாவில் பேராஷூட்டு நிறைய சுற்றி கொண்டு இருக்கும். அதுவும் கிளைமேட் நல்லா இருந்தால் இன்னும் கூடவே உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்க, அந்த சன்செட் இப்படி மறையுதுண்டு பாருங்கோ, இன்னொரு வியூன்ட்டு பாருங்கோ, மேலே இருந்து பார்க்க ஒரு இன்னொரு வியூன்றதை நீங்கள் அனுபவிங்க. இப்போ கண்ணை மூடிட்டு யோசிச்சு பாருங்கோ, ஒரு காட்டுக்குள்ள ஒரு மவுண்டனுக்கு மேலே இருந்து ஐஸ்கிரீம் குடிச்சு கொண்டு இந்த வியூவை என்ஜாய் பண்ணினா எப்படி இருக்கும். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற விஷயம். இப்போ ஒரு பேராஷூட் உண்டு, இப்போ தான் நான் மேலே ஏறி இருக்கிறேன், அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அந்த பேராஷூட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டவர் மாதிரி இருக்கும். அதில் தான் நான் சொன்னேன், அதில் நீங்கள் கடைசி மேலே வரை நீங்கள் ஏறிக்கொள்ளலாம் உங்களுக்கு விரும்பினா. அதில் ஏறினா இன்னும் உயரமாக போய் பார்க்க இன்னும் நிறைய வியூஸ் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் அப்படி அந்த பேராஷூட்லேயே ஒரு ஆள் பறந்தோண்டி இருக்கிறாருன்றத. அடுத்தது நீங்கள் இப்படி அடுத்த பக்கம் கேமராவை திருப்பிடுறேன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் பாருங்க சூரிக்கில் இவ்வளோ வீடு இருக்குண்டு, எங்கே போனாலும் வீடும் கட்டிடம் தான் இருக்குது. இப்போ வர அது இந்த வீட்டின் அளவும் வீட்டின் அளவு கூடி சன நெருக்கமாக இருக்கிற ஏரியாவாக மாறிக்கொண்டு இருக்குது. இப்போ இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சு கொள்கிறேன். உங்களுக்கு இது ஒரு அமைதியையும் ஒரு ரிஃப்ரெஷ்ஷையும் ஒரு நல்ல